உத்தமர்கள் வணங்கும் குருபீடம். நான் வந்து ஸ்ரீராமன் சிராங்குடிக்குடியிருக்கிற கிராமத்திலிருந்து பேசுகிறேன். இது வந்து நாகை மாவட்டம் சிக்கல் அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இது கிராமம் வந்து வாத்தியம் கிராமத்தில் ஒரு ஒன்றாவது வாத்தியம் கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோவில், பெருமாள் கோவில், இந்த மாதிரி இந்த பஜனை மடம், பிள்ளையார் கோவில், ஐநாறு கோவில்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் முத்தியப்படி பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஊரில் விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த சாஸ்திரிகள் பரம்பரையில் வந்த குருநாதருடைய அதிஷ்டானங்கள் ரெண்டு இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து சந்திரிகானந்தர்னு பேர், இன்னொன்று ஆனந்த கணானந்தர்னு பேர். இந்த சந்திரிகானந்தருங்கிறவர் நம்ம சாஸ்திரிகள் பரம்பரையில் எங்களுடைய குருநாதர் பரம்பரையில் வந்தவா. 250 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்தியாக இருக்கா. அது சாதாரணமாக இருந்தது. அவருடைய மாப்பிள்ளையே அவருக்கு கைங்கரியம் பண்ணி பக்கத்தில் ஆனந்த கணானந்தர்னு அவருடைய அதிர்ஷ்டானம் பக்கத்துலேயே இருக்குது. அவரு சன்னியாசம் வாங்கிட்டு அவருடைய அதிர்ஷ்டானம் பக்கத்தில் இருக்குது. பிரதி வருஷம் ஆராதனைகள் ரெண்டுக்கும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அவள் வந்து ஸ்ரீவித்யா உபாசகா. அதனால் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா ஸ்ரீவித்யா முறைப்படி பூஜைகள் அனுஷ்டானங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வசந்த நவராத்திரி, சரத் நவராத்திரி, இது மாதிரி போன்ற விசேஷங்களில் தேவ மகாத்மியம் பாராயணம், ஸ்ரீசுத்த ஹோமங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அதிர்ஷ்டானத்தை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து வந்து ஒரு குறி சொன்னார், இந்த அதிர்ஷ்டானம் அவ்வளோ பவராக இருக்குது, நீங்கள் வந்து அதை சரியாக பராமரிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது வந்து பழைய வீடு இந்த மாதிரி இருந்தது, ஒரே ஓட்டு கட்டணமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பசுமாட்டை அந்த மடத்தில் கட்டிவிட்டு 2 நாள் அந்த பசுமாடு கோமயத்தோடு இருக்கட்டும், நீ ஊரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு நாள் வர சொல்லி அந்த பசு கோமயத்தில் அங்கபிரவேசம் பண்ணும்போது பண்ணெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அதிஷ்டானத்தோட வீரியம் தெரியும் அப்படின்னார். அதுபடி என்ன பண்ணோம், ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் போது எல்லாரையும் வர சொல்லி இந்த நான் நின்று பேசக்கூடிய இடத்துல அந்த பசுமாட்டை கட்டி 2 நாளைக்கு அந்த கோமயத்தில் ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் அங்கபிரவேசம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற குளத்தில் குளித்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருஷ்ணர் பரம்பரையிலேயே ஒருத்தர் வெங்கடேசன், அவருக்கு இந்த ஊருக்கு தெரியாமல் அவளுக்கு அந்த திருஷ்ணர் பரம்பரை, அவர் வந்து பெரிய வாஸ்து நிபுணர். அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்கே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற கோவில்கள், மடங்கள் எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணி கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்லா கோவிலையும் பல லட்சம் ரூபா செலவு பண்ணி அனைத்து கோவிலும் கிராமத்தில் உள்ள அனைத்து 2009 11 நாளைக்கு அவருக்கு சிறிய கோவில்களும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து, அதேமாரி இந்த மடமும் பழைய மடத்தை இடிச்சுட்டு இது பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எல்லோரும் தங்குற மாதிரி ஒரு பஜனை நடக்கிற மாதிரி பெரிய ஹாலாக கட்டி அதிர்ஷ்டானம் வந்து புனருத்தாரணம் பண்ணி நினச்சி பார்க்க முடியாத காரியங்கள் இந்த குருநாதருடைய ஒரு கிருபையினால் நடந்துட்டுருக்கு. இப்போவும் நவராத்திரி போது தேவி மகாத்மியம் பாராயணம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த அதிர்ஷ்டானம் வந்து அவ்வளோ பவர்னு சொல்லி அந்த ஒருத்தர் பெங்களூர்லேயே வந்து சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஊரோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக அது பூஜைகள் மட்டும் இல்லை, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லக்கூடிய அன்னதானங்கள், பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கு இலவச சீருடைகள், மதிய உணவுக்கான தட்டு, டம்ளர், இந்த மாதிரி உபகரணங்கள், மருத்துவ இலவச மருத்துவ முகாம், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்தது. அதை விட முக்கியமான விஷயம்னாக்க கும்பாபிஷேக பிரதர்சனம், அதே மாதிரி 110 வீதியால் வச்சு அது மாதிரி மகா பிரதர்சனம், இந்த மாதிரி நினச்சே பார்க்க முடியாத காரியங்கள்லாம் அந்த குருநாதருடைய ஆசீர்வாதமாக நடந்துட்டு இருக்கு. அதனால் இதை கண்ணூர் பக்தர்கள் இந்த கிராமத்தில் உதவி செய்து இந்த குருநாதர் அனுபவத்தை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அடைய உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன்.